வெள்ளியங்கிரி மலைப்பயணம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிவபக்தர்களுக்குமே ஒரு பெரிய கனவு வெள்ளியங்கிரி மலை ஏறி வெள்ளியங்கிரி ஆண்டவரை அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும்னு. இன்றைக்கி நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு தாங்க போக போகிறோம். வெள்ளியங்கிரி 7 மலையை ஏறி சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வெள்ளியங்கிரி பற்றி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்டாக வெள்ளியங்கிரியை பற்றி 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் முறை வெள்ளியங்கிரி போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மலை ஏறுறதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், மலை மேலே இருக்கிற சிறப்புகள் என்ன, ஒவ்வொரு மலையிலையுமே நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லோருக்கும் வணக்கம்ங்க. நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெள்ளியங்கிரி மலை அடிவாரமான பூண்டிக்கு காலையில் முதல் பஸ்ஸு 4:50க்கு, நைட்டு கடைசி பஸ்ஸு 9 மணிக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து வாடகைக்கு கார் இல்லை ஆட்டோவில் எடுத்துகிட்டு தான் போகணும். பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது செட் ஆகாதுங்க. ஸோ இந்த டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக காலையில் முதல் பஸ்ஸை பிடிச்சி வந்துடலாம். இல்லைன்னா நைட்டு மலை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9 மணிக்கு முன்னாடி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. மலை அடிவாரத்திலேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, குளிக்கிற இடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இப்போ க்ரௌட் ரொம்ப அதிக பேர் வரதுனால மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் காந்திபுரத்திலேயே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. மலை அடிவாரத்தில் மூங்கில் குச்சி கொடுப்பாங்கங்க. ஒரு குச்சி 30 ரூபா. நீங்கள் அங்கே காசு கொடுத்து வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். இல்லைனா மலை அடிவாரத்தில் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏறிட்டு வந்தவங்க குச்சியை கீழே போட்டு போயிருப்பாங்க, நீங்கள் அங்கேருந்து கூட எடுத்துக்கலாங்க. மலை அடிவாரத்திலேயே உங்கள் பொருட்கள் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இடமும் இருக்குங்க. 10 ரூபா தான் ஒரு பேக்குக்கு. மலை அடிவாரத்திலேயே உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும், ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்டு அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம். நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே வீட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. பிளாஸ்டிக் கவர் மலை மேலே அலௌடு கிடையாது. ஸோ வீட்டிலேருந்து பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினீங்கன்னா அதை கட்டி பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் ஒரு பேப்பர்லையோ இலையிலையோ சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மட்டும் மேலே அலௌடு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 20 ரூபா வாங்கிக்குவாங்க, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. திரும்ப நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த வாட்டர் கேனை கொடுத்தீங்கன்னா அந்த 20 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கங்க. நீங்கள் குச்சி ஃப்ரீயாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மலை அடிவாரத்தில் மலை ஏறினவங்க யூஸ் பண்ணிட்டு போட்ட குச்சி இருக்கும், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. முதல் மலை முழுக்க முழுக்க படிக்கட்டானதுங்க. செங்குத்தான படிக்கட்டுகள் மட்டும்தான் முதல் மலை முழுக்க முழுக்க. எனக்கு பட்ஜெட்டில் போகணும்னு ஆசை இல்லை, நான் காசு கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறேன், வெயிட் இல்லாமல் மேலே ஏறிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம். மலை மேலேயே எல்லா கடையும் இருக்குது, உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். பட் ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. முதல் மலையில் ஒரு ரகசிய குகை இருக்குங்க. அந்த குகை இருக்கிற இடம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த குகையை தாண்டி இதை பார்க்காமையே போயிடுறீங்க. நீங்கள் 30 படிக்கட்டுகள் ஏறின உடனே உங்களோட ரைட் சைடில் ஒரு ஒத்தையடி பாதை போகுங்க. அந்த ஒத்தையடி பாதைக்குள்ளே கொஞ்சம் தூரம் தான், ஒரு 20 மீட்டர் நடந்தீங்கனாலே நீங்கள் அந்த குகைக்கு போயிடலாம். அந்த குகையில் சிவபெருமான் இருப்பார். சிவலிங்கத்திலேயே சிவபெருமானுடைய முகத்தையும் முக அமைப்பையும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு நபர் மட்டும்தான் அந்த குகைக்குள்ளே போக முடியும். நிறைய பேருக்கு இந்த குகை இருக்கிறதே தெரியாதுங்க. நீங்கள் வெள்ளியங்கிரி ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஓம் நமச்சிவாய. நிறைய பேர் வெள்ளியங்கிரி வரவங்க வர தரிசனம் பண்ணுறதில்ல, தெரியாமல் போயிடுறாங்க. கண்டிப்பாக இங்கே வாங்க. ஓம் நமச்சிவாய. இங்கே ஒரு நந்தி தேவன் இருக்காரு, இங்கே ஒரு சிவலிங்கம், 2 பேர் சிவபெருமான் இருக்காரு பாருங்க. சிவலிங்கத்திலேயே சிவபெருமானுடைய ஃபேஸ் இதில் இருக்குங்க. இந்த குகைக்கு கண்டிப்பாக வாங்க. நீங்கள் ஒரு 50 படிக்கட்டு ஏறினதுக்கு பிறகு இந்த குகை இருக்கும். ரைட் சைடு வந்து இங்கே கண்டிப்பாக சிவபெருமானை பாருங்கள். நிறைய பேர் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே வெள்ளியங்கிரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. குகையில் இருக்கிற சிவபெருமானை கும்பிட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா முதல் மலை முழுக்க முழுக்க ரொம்பவும் செங்குத்தான படிக்கட்டுகள் தாங்க. முதல் மலையை எப்பயுமே பொறுமையாக ஏறுங்க. நீங்கள் பெரியவங்க குழந்தைங்க யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்கள பொறுமையாக கூட்டிகிட்டு போங்க. முதல் மலை முடியும் பொழுது ஒரு வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம்னா முதல் மலை நம்ம ஏறி முடிச்சிட்டோன்னு அர்த்தங்க. முதல் முறை மலை ஏறுறவங்களுக்கு இந்த மலை ஏறுறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. முதல் மலை நீங்கள் ஏறி முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கும். அங்கே விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம 2வது மலையை ஏற ஆரம்பிப்போங்க.
வெள்ளை விநாயகர் கோயிலில் ஆரம்பிக்கிற 2வது மலை வழுக்குப்பாறையோட முடியுதுங்க. இந்த 2வது மலையை பொறுத்த வரைக்கும் இங்கே மூங்கில்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் மட்டும்தான் வெள்ளியங்கிரி மலை ஏற அனுமதி கொடுப்பாங்க. மற்ற நாட்கள்லாம் இங்கே யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் அனுமதி கொடுக்க மாட்டாங்கங்க. 2வது மலையில் நீங்கள் ஏறும்போதே பார்ப்பீங்க, மூங்கில்கள் எல்லாமே நிறைய உடஞ்சிருக்கும். அது எல்லாமே யானைகளோட வேலை தாங்க. 2வது மலை வழுக்குப்பாறையோட முடியுதுங்க. வழுக்குப்பாறைக்கு முன்னாடி ரைட் சைடு ஒரு சின்னதாக ஒரு குகை இருக்குங்க. அங்கே ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கும். அங்கேயும் நீங்கள் பார்த்துட்டு போங்க மறக்காமல். அந்த இடத்தையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். வழுக்குப்பாறைக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த இடம் இருக்குங்க. இப்படி தான் இருந்துச்சு. 2வது மலையை நம்ம 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஏறிடலாங்க. 2வது மலை வழுக்குப்பாறையோட முடியுதுங்க. வழுக்குப்பாறையில் படிக்கட்டுகள் மாதிரி செதுக்கியிருப்பாங்க, அதில் நம்ம நடந்து போகணுங்க. மழை வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போங்க, வலிக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த பாறையோட பேரே வழுக்குப்பாறைங்க. 2வது மலையோட முடிவில் ஒரு சுனை இருக்குங்க. அந்த சுனையிலிருந்து 3வது மலை ஆரம்பமாகும். அந்த சுனையில் தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சுனையில் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து மலையேற ஆரம்பிப்போங்க. 3வது மலை ஒரு சுனையில் ஆரம்பித்து ஒரு சுனையில் முடியுங்க. 3வது மலையில் படிக்கட்டுகளும் இருக்கும், ஏற்றங்களும் இருக்கும், மண் பாதையும் இருக்குங்க. 3வது மலையில் ரொம்பவும் முக்கியமான ஒரு குகை இருக்குங்க. பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகை. நைட்டு மலை ஏறுறவங்களுக்கு இந்த குகையை பார்க்க மாட்டாங்க, ஆனால் பகலில் ஏறுறவங்களுக்கு இந்த குகை நல்லாவே தெரியும், முன்னாடியே தான் இருக்கும். இந்த குகைக்குள்ள ஒருத்தர் மட்டும்தான் போகிற மாதிரி இடம் இருக்கும். இங்கே தான் பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்சாருன்னு நம்பப்படுதுங்க. இங்கே இருக்கிற சிவலிங்கத்தோட சிறப்பு என்னன்னா, சிவலிங்கத்தை பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி அந்த சிவலிங்கத்துடைய அமைப்பு இருக்குங்க. நான் வீட்டிலேருந்து வரும்பொழுது இந்த முறை பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகையில் இருக்கிற லிங்கத்துக்கு பூ வைக்கலாம்னு சொல்லி பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பூவை இங்கே வச்சு இவரை வழிபாடு செஞ்சுட்டு தாங்க திரும்பவும் நான் ஏற ஆரம்பித்தேன். அம்பலத்தை எம்பு கொண்டு அசைங்கணும். புதுசாக மலை ஏறுற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க, செருப்போட்டு மலை ஏறலாமா இல்லை வெறுங்காலில் மலை ஏறணுமான்னு. கோயிலுடைய நிர்வாகம் தரப்புல இருந்து எதுவும் சொல்லலைங்க. நான் முதல் முறை ஏறும்போது மட்டும் ஸ்லிப்பர் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் நான் செருப்பே போடலைங்க. 2 முறையும் வெறுங்காலில் தான் ஏறினேன். மத்தியான டைமில் ஏறுறதுனால பொடி கொஞ்சம் சுட்டுச்சு. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு ஷூ போட்டுக்கோங்க. நார்மல் ஸ்லிப்பர் தயவு செஞ்சு போடாதீங்க, வலிக்கு விடும். ஷூ போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. வெறுங்காலில் நடக்கணும் அப்படின்னு வேணுனவங்க வெறுங்காலில் நடக்கும்போது ஷாக்ஸ் போட்டுக்கோங்க. அது வெயிலோட சூடு இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 3வது மலையோட முடிவில் ஒரு சுனை இருக்குங்க. அந்த சுனையில் தண்ணி பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிங்க. 4வது மலை முதல் பாதி ரொம்ப மேடாக இருக்குங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஏறிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் கோரப்புல், நடுவில் மட்டும் பாதை வந்துச்சுன்னா நீங்கள் 4வது மலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தங்க. பகலில் மலை ஏறுறவங்க இது வரைக்கும் நிழலில் தான் நடந்திருப்பீங்க, ஆனால் 4வது மலையிலேருந்து தான் வெயிலில் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கூட நிழல் இருக்காது, சைடில் செடிகள் கிட்ட இருக்கிற கொஞ்சம் நிழலில் தான் நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செருப்பு போடாமல் ஏறினீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு சாக்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கும். 4வது மலைக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த இடத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். இதுக்கப்புறம் பொறுமையாக மலை ஏறுங்க. நீங்கள் வெள்ளியங்கிரி ட்ரிப்புன்னு பிளான் பண்ணிட்டீங்கனாலே ஒரு நாளை இதுக்கே அலர்ட் பண்ணிவிடுங்க. அவசரப்பட வேணாம், பொறுமையாக மலை ஏறிட்டு பொறுமையாக வாங்க. 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம 4வது மலையை ஏறிடலாங்க. நீங்கள் 4வது மலை ஏறி அந்த இடத்துட்ட வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பெரிய கல் தெரியும், அந்த கல் தான் பீமன் களி உருண்டை. 5வது மலையும் 6வது மலையும் சமதளம் தாங்க, நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாம், ரொம்பவும் ஈஸி தான். தூரத்தில் பெருசாக ஒரு கல் தெரியுது பாருங்கள், அந்த கல் தான் பீமன் களி உருண்டை. அந்த கல்லோட 5வது மலை முடியுதுங்க. 5வது மலையிலையும் 6வது மலையிலையும் நடக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்க்குற எல்லாமே வியூ பாயிண்ட் தான். 5வது மலையில் ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க, அந்த இடத்த கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அந்த இடம் தான் வெள்ளியங்கிரி மலைக்கு பாதை அமைச்சு படிக்கட்டு போட்ட ஒரு சித்தரோட ஜீவசமாதி. அவரை ஒட்டர் சித்தர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடம் எங்கே இருக்குன்னா அங்கே ஒரு கடை தெரியுது பாருங்கள், ஆரஞ்சு கலர் கவர், அதுக்கு முன்னாடி தாங்க இருக்குது. கண்டிப்பாக அவரை பார்த்துட்டு போங்க. இப்போ நம்ம 7 மலைக்கு போக பாதை இருந்து நம்ம சிவனை தரிசனம் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் ஒட்டர் சித்தர் பாதையே இல்லாதப்ப இங்கே சிவபெருமானை வழிபாடு பண்ணியிருக்காரு, பாதை போட்டுக்கும் கொடுத்துருக்காருன்னு நம்பப்படுதுங்க.
பீமன் களியுருண்டையோட 5வது மலை முடிஞ்சிருங்க. 5வது மலை நடக்கிறது ரொம்பவும் ஈஸி தான். 45 நிமிஷத்துலேயே நம்ம 5வது மலையை தாண்டிடலாங்க. 5வது மலையை நம்ம தாண்டின உடனே சிவபெருமான் கோயிலுடைய அந்த கோபுரம் மாதிரி இருக்கிற பாறை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது பார்த்த உடனேயே நமக்கு ஏறின டயர்டு கொஞ்சம் போன மாதிரி ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்குங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் தூரத்துலேருந்து அதை பார்க்கறதுக்கு. இங்கேருந்து ஒரு இறக்க வரைக்கும் 6வது மலைங்க. 6வது மலையோட முடிவில் ஆண்டி சுனை இருக்கும். ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு நம்ம 7வது மலை ஏற ஆரம்பிப்போங்க. 6வது மலையும் முக்காவாசிக்கு மேலே பிளைன்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இறக்கம் இருக்கும். அந்த இறக்கத்தில் நம்ம இறங்கணுங்க. நீங்கள் முறை வெள்ளியங்கிரி மலைக்கு போனீங்க அப்படின்னா வீக்கெண்டோ பிரதோஷம் அமாவாசை டைமில் போகாதீங்க. அப்போ கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா பொறுமையாக வந்து கூட்டமே இல்லாமல் சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக போகலாங்க. இதுதாங்க அந்த 6வது மலை முடிவில் இருக்கிற ஒரு இறக்கம். இந்த இறக்கத்தை கீழே தான் ஆண்டி சுனை இருக்கும். ஆண்டி சுனையில் எவ்வளோ வெயில் அடிக்கும் போது நீங்கள் குளித்தாலும் சரி தண்ணி ஐஸை விட ஜில்லுன்னு இருக்குங்க. அந்த தண்ணியில் நம்ம குளித்தோம்னா நம்ம ஏறி வந்த டயர்டு எல்லாமே போயிடும். நம்ம பாடி திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகி திரும்பவும் பழைய எனர்ஜியிலேருந்து புதுசாக நடக்கிற மாதிரி உணர்வாங்க. ஸோ நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்தீங்கன்னா ஆண்டி சுனையில் மட்டும் ஒரு முறை கண்டிப்பாக குளிங்க. ஆண்டி சுனைக்குள்ள ஒரு சிவபெருமான் இருப்பார், ஆண்டி சுனைக்கு வெளியே ஒரு சிவபெருமான் இருப்பாருங்க. ஸோ இங்கே நம்ம குளிச்சுட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸை தயவு செஞ்சு இங்கே யாரும் போட்டு போகாதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அவங்க குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியை அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு யாருமே இங்கே போட்டுட்டு போக வேணாம். இவர் தாங்க ஆண்டி சுனைக்கு வெளியே இருக்கிற சிவலிங்கம். வந்ததும் குளிச்சுட்டு ஏறின டயர்ட்லாம் போனதுக்கப்புறம் வெளியே வந்து இவரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம திரும்பவும் மலையேற ஆரம்பிப்போங்க. ஐஸோட இந்த தண்ணி கூலிங்காக இருக்குங்க. பகலில் நீங்கள் குளித்தாலும் சரி நைட்டு குளித்தாலும் சரி அவ்வளோ கூலிங்காக இருக்கும். தயவு செஞ்சு கூலிங் பார்க்காம ஒரு முறை இதில் இறங்கிட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானை வழங்கிட்டு திரும்ப வாங்க. ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு திரும்பவும் நம்ம 7வது மலையை ஏற ஆரம்பிப்போங்க. 6வது மலை முடிவில் ஒரு சுனை இருக்கும். அந்த சுனையில் தண்ணி பிடிச்சிட்டு 7வது மலையை நம்ம ஏற ஆரம்பிப்போங்க. 7வது மலை அடிவாரத்தில் இரட்டை விநாயகர் கோயில் இருக்குங்க. விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம மலையேற ஆரம்பிப்போங்க. 7வது மலையை சிவபெருமானோட முடிமலைன்னு சொல்லுவாங்க, 4 கால் மலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில இடங்களில் இந்த 7வது மலையை தவழ்ந்து தான் போகிற மாதிரி இருக்கும். முதல் மலை எவ்வளவு செங்குத்தாக இருந்துச்சோ அதை விட 7வது மலை கொஞ்சம் செங்குத்தாக இருக்குங்க. படிக்கட்டுகள்லாம் கிடையாது. நம்ம பொறுமையாக தாங்க ஏறணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை பெரியவங்க கூடயோ வந்திருந்தீங்கன்னா 7வது மலையில் அவங்கள கையோட கூடையே இருந்து பொறுமையாக கூட்டிகிட்டு போங்க. அவங்கள அவசரப்படுத்தாதீங்க. 7வது மலையை புதுசாக ஏறுறவங்களுக்கு 1.25 மணி நேரத்தில் இருந்து 1.5 மணி நேரம் ஆகுங்க. இப்படி வேல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கனாலே நீங்கள் 7வது மலை உச்சிக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கோயில் வாசப்படிக்கிட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தங்க. முதல் முறை இங்கே வரும்பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு சிவபக்தர்களுமே கைலாயத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இங்கே காத்தடிக்கும், அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. அவரோட கோயிலுக்கிட்ட என்ட்ரி ஆனாலே நம்ம டயர்டு எல்லாமே போன மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நான் ஒரு ஒர்க்கிங் டேயில் வந்ததுனால கூட்டம் இல்லை. இதுவே அமாவாசை பிரதோஷம்னு வந்துச்சுன்னா 7வது மலை பாதியிலேருந்தே லைன் நிற்குங்க. அவ்வளோ கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் முறையாக வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒர்க்கிங் டேயில் வாங்க. அப்போ தான் ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக இறங்க முடியுங்க. அமைதியான தரிசனங்க. இந்த வெயிலில் அடிக்கிற காற்றுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு ஒரு அமைதியாக 20 நிமிஷத்துக்கு மேலே அங்கே உட்காந்துருந்து ஒரு சூப்பரான தரிசனங்க. இந்த மாதிரி ஒரு அமைதியான தரிசனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் வாங்க. பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை போன்ற டேஸில் மட்டும் இங்கே வராதிங்க. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். முறையாக இந்த மலையை நீங்கள் ஏறினீங்கன்னா மலை ஏறி அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 7 மணி நேரம் ஆகுங்க. பொறுமையாக மலை ஏறுங்க. திரும்ப இறங்குறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். அவசரமே பட வேணாம். பொறுமையாக மலை ஏறிட்டு போயிட்டு வாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.